கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 55:2. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சி ஆகும். Why do you spend your money for that which is not bread, and your labor for that which is not satisfied? Listen diligently to me and eat what is good, and delight yourselves in rich food. உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய இருதயத்திலிருந்து வரும் ஒரு அன்பான அழைப்பாகும். மனிதன் உலகத்தில் திருப்தியை தேடி அலைகிறான். ஆனால் உண்மையான திருப்தி தேவனிடத்தில் மட்டுமே கிடைக்கும் என்பதை இந்த வசனம் தெளிவாக எடுத்துரைக்கிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் முழுவதும் தேவனுடைய கிருபையின் அழைப்பாக இருக்கிறது. தாகமாயிருக்கிற அனைவரும் வாருங்கள் என்று தொடங்கும் இந்த அதிகாரத்தில் இரட்சிப்பு, கிருபை மற்றும் ஆத்ம திருப்தி இலவசமாக கிடைக்கிறது என்று தேவன் அறிவிக்கிறார். இங்கே தேவன் ஒரு கேள்வி கேட்கிறார். திருப்தி தராதவற்றிற்காக ஏன் உங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறீர்கள் என்று. உலகத்தின் செல்வம், பதவி, புகழ், இன்பங்கள் சில நேர மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் ஆத்துமாவின் வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. இதை ஒத்துக்கிறீங்களா? அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் செலவழிப்பானேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இங்கே அப்பம் என்பது உயிரை காக்கும் உணவை மட்டுமல்ல, ஆத்துமாவை திருப்திப்படுத்தும் தேவனுடைய கிருபையையும் குறிக்கிறது. பலர் பணத்தை சேகரிக்கிறார்கள், பதவியை தேடுகிறார்கள், உலகப் புகழை விரும்புகிறார்கள், பல காரியங்களில் உழைக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் சமாதானம் இல்லை. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று கேட்கிறார். உலகம் வாக்குறுதி அளிக்கும் பல காரியங்கள் இறுதியில் வெறுமையையே தருகின்றன. எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவன் முதலில் நம்முடைய செவியை கேட்கிறார். ஆத்துமாவின் ஆசீர்வாதம் கேட்பதில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பது, அதற்கு கீழ்ப்படிவது, அவரை தேடுவது, இதையே ஆத்துமாவுக்கு உண்மையான உணவு என்று கூறப்படுகிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருப்பதை மத்தேயு 4:4 வாசிக்கிறோம். அடுத்ததாக நலமானதை சாப்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இது உடல் உணவை பற்றி பேசவில்லை. தேவனுடைய வார்த்தை, அவருடைய சந்நிதி, அவருடைய கிருபை, அவருடைய சித்தம் ஆகியவையே ஆத்துமாவின் உணவு. இயேசு கூறுகிறார், ஜீவ அப்பம் நானே என்று. இயேசுவை அறிந்தவர்களுக்கு உலகம் தர முடியாத திருப்தி கிடைக்கிறது. உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும் என்று சொல்லியிருப்பதையும் கவனியுங்கள். பழைய ஏற்பாட்டில் கொழுப்பான பதார்த்தம் என்பது சிறந்த விருந்து மற்றும் நிறைவான ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தேவன் வெறும் உயிர் வாழ்வை மட்டுமல்ல, நிறைவான வாழ்க்கையை தர விரும்புகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்.
என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 10:10 வாசிக்கிறோம். தேவனுடைய சந்நிதியில் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, நம்பிக்கை உண்டு, திருப்தி உண்டு. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? ஓ, தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கும் கர்த்தர், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது என்று கூறுவதை யோவான் 4:14 வாசிக்கிறோம். உலகம் மீண்டும் மீண்டும் தாகப்படுத்துகிறது, கிறிஸ்து நிரந்தர திருப்தியை தருகிறார். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று சங்கீதம் 107:8 வாசிக்கிறோம். தேவன் ஆத்தும பசியை தீர்க்கிறவர். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், திருப்தி தரும் உண்மையான அப்பம் நம் தேவாதி தேவனே. உலகம் திருப்தியை வாக்குறுதி அளிக்கிறது, ஆனால் மனித இதயம் இன்னும் வெறுமையாகவே இருக்கிறது. தேவன் இன்று கேட்கிறார், திருப்தி தராதவற்றிற்காக ஏன் உழைக்கிறீர்கள் என்று. தேவன் நம்மை தமது வார்த்தையை கேட்க அழைக்கிறார். கவனமாக செவிகொடு, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள், கீழ்ப்படிந்து நட என்று அறிவுறுத்துகிறார். கிறிஸ்துவே ஜீவ அப்பம். அவரே ஆத்துமாவின் உணவு. அவரே திருப்தியின் ஊற்று. அவரே நித்திய ஜீவனின் வழி. தேவன் நிறைவான வாழ்க்கையை தருகிறார். சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, நித்திய ஜீவன். சுருக்கமாக சொல்வதானால், இந்த உலகத்தில் கிடைக்கும் எல்லாமே தற்காலிகமானதுதான். ஆனால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சந்நிதி மற்றும் கிறிஸ்துவின் ரட்சிப்பு மட்டுமே ஆத்துமாவை உண்மையாக திருப்திப்படுத்தும். இன்று நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உலகத்தின் வெறுமையான வாக்குறுதிகளை விடுத்து ஜீவ அப்பமாகிய இயேசுவிடம் வருவோம். அப்பொழுது நமது ஆத்துமா நிறைவான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்கும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Today's verse teaches that people often spend their time, energy and resources on things that can never truly satisfy the soul. God lovingly invites us to listen to Him, receive His word and partake of the spiritual nourishment found in Christ, the bread of life. True satisfaction, joy, peace and fulfillment are found not in worldly possessions but in a living relationship with God. When we seek Him first, our souls are richly satisfied and spiritually refreshed. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ஆத்துமாவின் உண்மையான தேவைகளை அறிந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உலகத்தின் வீணான காரியங்களில் திருப்தியை தேடிய எங்களை மன்னித்து அருளும். திருப்தி தராதவற்றிற்காக எங்கள் நேரத்தையும் சக்தியையும் வாழ்க்கையையும் செலவழித்த நாட்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். தயவாய் மன்னியும். உம்முடைய வார்த்தையை கவனமாய் கேட்கும் இருதயத்தை தாரும். ஜீவ அப்பமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எங்கள் முழு திருப்தியையும் கண்டடைய கிருபை செய்யும். எங்கள் ஆத்துமாவை உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும். உம்முடைய சந்நிதியில் நிலைத்திருக்கவும், உம்மை அதிகமாக நேசிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழவும் உதவி செய்ய வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.